இன்னைக்கு 2 மெசேஜ் வருது சரிங்களா? பார்த்து எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க எத உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதாவது ரொமான்டிக்கா உங்ககிட்ட நடந்துக்கிட்டா அவங்கள மயக்கிடலாம் அப்படின்ட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனா நீங்க அதுக்கு மயங்குற ஆள் இல்ல. அத நீங்க நிரூபிச்சிருப்பீங்க சமீபத்தில. சரிங்களா? ஒரு சில பேருக்கு எப்படின்னா, அவங்க வந்து நம்மகிட்ட ரொமான்ஸ்க்காக மட்டும் தான் நம்மகிட்ட பழகுறாங்க அப்படின்ட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேபி அப்படி இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் மாறியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மேபி அப்படி நடந்திருக்கலாம். ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ணா உங்கள வழிக்கு கொண்டு வந்துரலாம். உங்களுக்கு ரொமான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நடந்திருக்கலாம். இல்ல அந்த மாரி நெனச்சிருக்கலாம். இப்ப அவங்க அப்படி கிடையாது. இப்ப அவங்க வந்து திருந்திருக்காங்கங்கிறத விட, அதுக்காக ரொமான்ஸ் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. மாறியிருக்காங்க. ஏன்னா, ரொமான்ஸ்க்காக மட்டுமே பழகுறாங்கங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இல்ல நீங்க அதுக்கு தான் பழகுறீங்கன்னு அவங்க நெனச்சிருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அவங்க அந்த மாதிரி கிடையாது. உண்மையாவே உங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? உங்க மனசு, அது போக அவங்களுக்குள்ளேயே மாற்றம்னு வைங்களேன். அது எதிர்பாராத மாற்றம். உங்களுக்கே அது சர்ப்ரைஸா இருக்கலாம். இப்போ அடுத்த தடவ உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா, உங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னது ஆளே மாறுன மாரி இருக்கே! முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போதே அப்படியே என்ன சொல்றது? ரொமான்டிக்கா பேசுறத பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எடுத்தோனே அந்த டயலாகுக்கு தான் போவாங்க. என்னது இது? அந்த டயலாகெல்லாம் ஒண்ணும் வரலையே! அப்படின்னு நீங்க நெனைக்கலாம் 2வது தடவ. இதுக்கப்புறம் பேச வரும்போது. ஆனா ஒரு சில பேருக்கு ரொம்ப கவனமா இருங்க. மேபி அவங்க திரும்ப வரும்போது அதே டாக்டிக்கோட வரலாம். ஓகேங்களா? இவ்வளோ நாள் பேசல. எப்படி அதையெல்லாம் மறைக்கலாம்? எப்படி அதையெல்லாம் பூசி முழுகுறது? அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கடைசியில சரி ரொமான்டிக்கா ஆரம்பிச்சா அதெல்லாம் வழிக்கு வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டும் வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க 3 மெசேஜ் ஆயிடுச்சு. கவனம். ஆக மொத்தம் ரொமான்ஸ்ல கவனமா இருங்க. அதுதான் இன்னைக்கு மெசேஜ். என்னங்க மேம் ரொமான்ஸ்ல போய் கவனமா இருக்க சொல்றீங்க? ரொமான்ஸ்ல தானே கவனமா இருக்கணும் இல்லையா? அதுதானே உண்மை. பாருங்க, ஏன்னா மெஜிஷியன் கூட டெவில் வர்றது அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜி கிடையாது. இருந்தாலும் நைட் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. வான்ஸ் எனர்ஜியே வந்து ஒரு பேஷனேட் எனர்ஜி தான். மெயின்லி நைட் ஆஃப் வான்ஸுங்கிறது வந்து ரொமான்டிக் எனர்ஜி. அதனால மெசேஜை நீங்கள் மறுபடியும் திரும்ப கேளுங்க. 2, 3 தடவை கேளுங்க. அது உங்களுக்கே புரிஞ்சிரும். நீங்கள் என்ன